அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கறது துளாராசி. துளாராசிக்காரங்கிட்ட நிறைய கருணை இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட ரொம்ப எளிமையாக மிங்கிள் ஆயிடுவாங்க. அதே மாதிரி உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று புறம் பேசுகிற ஆளும் நம்மளுடைய துளாராசிக்காரங்க கிடையவே கிடையாது. எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கம் தான் அவங்க அதிகபட்சமாக நிற்பாங்க. அதே மாதிரி அடுத்தவங்ககிட்ட பழகுறது ரொம்ப சீக்கிரமாக பழகிடுவாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய துளாராசிக்காரங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். நம்மளுடைய துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள், அதாவது சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும், விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது எல்லாமே நம்ம விளக்கமாக பார்க்கலாம். துளாராசியில் சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன், வீரியக்காரகனான செவ்வாயோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எப்பவுமே நினைத்ததை சாதிப்பீங்க. இந்த பிறகும் ஆனி மாதமும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஆனி மாதமும் உங்களுக்கு அமைந்திருக்கு. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த வருமானம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறதுனால எந்த ஒரு செயலும் ஈடுபடுறதா இருந்தாலும் கடவுளை வழிபட்டுட்டு நீங்கள் செயல்படுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குருவின் பார்வையிலும் விரயத்தான சுகஸ்தானத்திற்கு உண்டாகுவதால் சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வீட்டில் இருக்கும். அதனால் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்படலாம். சிலர் சொந்த வீடு கட்டும் முயற்சியெல்லாம் மேற்கொள்வீங்க. அதன் மூலியமாக ஏற்படுற விரைய செலவை சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக வர இருக்கிற நாட்கள் உங்களுக்கு அமையும். பண வரவில் இருந்த தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். குடும்பத்திலையும் நல்ல ஒரு நிம்மதி ஏற்படும். உங்கள் மனதில் இருந்த சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும். கவனமாக இருங்க. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். போட்டியாளர்களெல்லாம் உங்ககிட்ட இருந்து விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. இதனால் வரைக்கும் நிறைய போட்டிகள் உங்களுக்கு இருந்திருக்கும். இனி அந்த போட்டியெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். விரும்பிய இடமாற்றம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியால், அதாவது ஜூன் 19ஆம் தேதி முதல் சனி வக்கரகம் அடைவதால் பிள்ளைகளோட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுடைய விஷயத்தை பார்த்தா உங்களுடைய மனது கொஞ்சம் கவலையாக இருக்கும். ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க, வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சில பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அது எல்லாமே அந்த கவலை எல்லாமே படிப்படியாக இனி குறைய ஆரம்பிக்குங்க. அவங்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர ஆரம்பிப்பாங்க.
மேற்கல்வி முயற்சிக்காக சில பேர்லாம் ஈடுபட்டுருப்பீங்க. அந்த மேற்கல்வி முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையறதுனால நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய மாதமாக தான் இந்த ஆனி மாதம் அமைந்திருக்கு. தம்பதியர்களோட பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூலை 4ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 15, 18, 24, 27, ஜூலை 6, 9, 15 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டுடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். காரகனான ராகு அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனோட அம்சத்தில் பிறந்த நம்மளுடைய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால் ராசிநாதனும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகளும் நீங்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக நல்ல ஒரு முடிவுக்கு வரும். விற்பனையாகாமல் நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த பொருளெல்லாம் கூட இப்போ விற்பனையாகி நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். நினைத்ததை சாதிக்கும் நிலை இப்போ இந்த 30 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால நிச்சயமாக அடுத்த 30 நாட்களும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. மூத்த சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு உதவி உங்களை தேடி வர இருக்கு. மனதில் ஆன்மீக சிந்தனை அதிகரித்து காணப்படுறதுனால உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நல்லவர்களோட நட்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வருமானத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் அடுத்த 30 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். பெரியோர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஜூன் 5ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 15, 22, 24, ஜூலை 4, 6, 13, 15. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மகாலட்சுமியை வழிபட்டுடுவாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். துலா ராசியில் விசாகம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன், ஞானக்காரகனான குரு அம்சத்தில் பிறந்த நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக தான் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. காரகனான ராகு நீங்கள் நினைத்ததை அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார். அதே மாதிரி மேலை நாடு தொடர்புடைய உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பணியாளர்களின் ஒத்துழைப்பால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத பயத்தினால இவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்த பயம் எல்லாமே இனி விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் தைரியமாக செயல்படுறதுனாலேயே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு செயல்லையும் திட்டமிட்டு செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நல்லவர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கீங்க. கண்டிப்பாக அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குருவின் பார்வை விரயஸ்தானத்தில் உண்டாவதுனால புதிய இடம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. அதேமாதிரி வீடு கட்டுவதற்கான யோகம்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் அடுத்த 30 நாட்களில் நிறைவேறும். வாழ்க்கை துணையினால் ஏற்பட்ட
சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்திலையும் நல்ல ஒரு நிம்மதி ஏற்படுங்க. உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் 6ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரி, காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரி, புதிதாக தொழில் தொடங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை நீங்கள் சந்திக்க இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.